வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பிரியமுடன் புவியல்ல டே 4ஓட பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நம்மளுக்கு என்ன லெசன் எடுத்துட்டு வந்தோம்னா மைக்ரேஷன் அர்பனைசேஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நம்மளுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குப்பா, சரிங்களா? அதாவது புல் ஃபேக்டர் புஷ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இரண்டு காரணிகள் வந்து இருக்கு, சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துருவோம். புல் ஃபேக்டர், சரிங்களா? நிமிஷம். பாருங்களேன், புல் ஃபேக்டர் அதுக்கப்புறம் புஷ் ஃபேக்டர். புல் ஃபேக்டர், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு புல்னா என்னப்பா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் வந்து அந்த கதவுல வந்து எழுதிருக்கும்ல, கதவுல வந்து எழுதிருக்கும் புல் புஷ்ன்னு எழுதிருக்கும், சரிங்களா? இப்போ புல்னா என்னன்னா இழுக்கிறது, புஷ்னா தள்ளி விடுறது, ஓகேவா? அப்ப புல் ஃபேக்டர்னு பார்க்கும்போது என்னன்னா, நம்ம விருப்பப்பட்டு யாரோட ஃபோர்ஸும் இல்லாம நம்மளா விருப்பப்பட்டு போறது என்னன்னா புல் ஃபேக்டர், ஓகேங்களா? புஷ் ஃபேக்டர் என்னன்னா பிடிச்சி தள்ளி விடுறது, நம்மளுக்கு விருப்பமே இருக்காது, ஆனா அந்த வேலையை வந்து செஞ்சுதான் ஆகணும், ஓகேங்களா? இதுதான் என்னன்னா புஷ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்ப புல்னா என்னன்னா நம்மளா விருப்பப்பட்டு போறது, புஷ்னா பார்க்கும்போது யாராச்சும் முடிச்சு தள்ளி விடுறது, சரி? அதாவது தள்ளி விடுறது மீன்ஸ் என்னன்னா ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளில போறது, இல்லாட்டி நம்ம எப்படி சொல்றது, நம்ம இருக்கிற இடத்த விட்டு மனசு இல்லாம வந்து வெளில போறது, ஓகேங்களா? அதுதான் என்னன்னா புஷ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பாருங்க, இப்ப அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா வந்து இதை பாருங்க, ஓகேவா? இதுல பாருங்களேன், நம்மளுக்கு புல் ஃபேக்டர் புஷ் ஃபேக்டர், இழு காரணி உந்து காரணின்னு சொல்றாங்க. அதுல பாருங்களேன், இழு காரணியில என்னது லீஸ்ட் ஹசார்டஸ் ப்ரோன் ஜோன் சொல்றாங்கப்பா, இடர் குறைவாக உள்ள மண்டலங்கள். பாருங்களேன், இப்ப புல் ஃபேக்டர் இழு காரணியில இடர் குறைவான உள்ள மண்டலங்கள், புஷ் ஃபேக்டர்ல பாருங்களேன் இடர் பாதிப்பு மண்டலங்கள். இடர் பாதிப்பு மண்டலம் என்னது நம்மளுக்கு ஹசார்டஸ் ப்ரோன் ஜோன். இப்போ ஒரு இடத்துல அதிகமா வந்து நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா வந்து சூறாவளி வந்துட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க முடியுமா? நம்ம வீடு அங்கதான் ஒரு 10 கோடி ரூபா போட்டு வீடை வந்து வாங்கி வச்சுட்டோம், சரிங்களா? இப்போ அந்த இடத்துல என்ன கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப அந்த கிளைமேட் சேஞ்ச் சமாளிக்க என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வீடை வாங்கி வச்ச வீடை அந்த இடத்த விட்டு என்ன பண்றோம், நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா போறோம். எதனால போறோம்? ஹசார்டஸ் ப்ரோன் ஜோன், அதாவது இடர் பாதிக்கும் மண்டலங்கள். அப்ப இடர் பாதிக்கும் மண்டலங்கள்ல நம்ம என்னதான் வந்து அங்க வருஷ கணக்குல இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், நம்ம மனசு இல்லாம தான் வெளில போகும், சரிங்களா? அடுத்து பாருங்களேன், எல்லாம் நேச்சுரல் கெனாமிட்டிஸ்ல சொல்றேன், சரிங்களா? இயற்கை காரணிகள்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுல பாருங்க, அடுத்து ஃபேவரபிள் கிளைமேட். புல் ஃபேக்டர்ல ஃபேவரபிள் கிளைமேட், புஷ் ஃபேக்டர்ல கிளைமேட் சேஞ்ச். ஃபேவரபிள் கிளைமேட்னா பாருங்களேன், அதாவது அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இந்தியா கூட எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்தியா மீன்ஸ் தமிழ்நாடு கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபேவரபிள் இல்லாத கிளைமேட் எது? வெய்ய மாதம், சரிங்களா? இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இந்த மாதம் என்னன்னா ஃபேவரபிள் இல்லாத கிளைமேட், சரிங்களா? ஒரு நல்ல கிளைமேட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, டிசம்பர் மந்த்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டினா வந்து ஏர்லி சம்மர் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் ஃபேவரபிள் கிளைமேட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்சுனா என்னது, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம் வெதரா இருக்கும், அதாவது வெயில் அடிச்சா கொடூரமா வெயில் அடிக்கும், சரிங்களா? மழை பெஞ்சா ரொம்ப மழை பெய்யும், ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு ஹசார்டஸ் சேஞ்சில் வந்துடும். அடுத்து பாருங்களேன், அபண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஓகேவா? கிராப் ஃபெயிலியர் அண்ட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இழுக்காரணியில நேச்சுரல் கிளாமிட்டிஸ்ல அபண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் சொல்றாங்க, இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள் மிகுந்த பகுதிகள், எடுத்துக்காட்டு நீர், எண்ணெய், யுரேனியம். இதுல பாருங்களேன், இடர் பாதிக்கும் காரணிகள் விளைச்சல் பொய்த்தல், அப்புறமேட்டு என்னன்னா உணவு பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இப்ப இழுக்காரணியில பார்க்கும்போது நம்மளுக்கு அபண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்னா, நம்ம ஒரு நாட்டோட வளத்தை வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டரை வந்து எப்படி குறிப்பிடுவாங்கன்னு பார்க்கும்போது நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை இண்டிகேட்டரா குறிப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாட்டில் கனிம வளங்கள் வந்து அதிகமா இருந்தா அந்த நாடு வந்து மக்கள் வாழறதுக்கு ஒரு முக்கியமா ஏத்த இடமா இருக்கும். அது பார்க்கும்போது என்னப்பா, நம்மளுக்கு வாட்டர், தண்ணீர் வந்து ஒரு நாட்டில் அதிகமா இருந்தா மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. அடுத்து ஆயில் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம இந்தியாவில் அதிகமா வந்து ஆயில் வந்து க்ரூட் ஆயில் வந்து இல்லாததுனாலதான் என்ன பண்றோம், நம்ம வந்து ஈரான் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுனால நமக்கு பெட்ரோல் ஃபேக்டர், அதாவது பெட்ரோல் காஸ்ட்டும் வந்து அதிகமாயிடுச்சு. இதுவே நம்ம நாட்டுல வந்து ஆயில் ஃபீல்ட் அதிகமா இருந்ததுன்னா எங்க போர் நடந்தாலும் என்னது நம்ம இந்தியா வந்து பாதிக்காது, ஓகேவா? அப்ப ஆயில்ன்றது ரொம்ப, ஆயில் மீன்ஸ் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? அடுத்த பாருங்க, யுரேனியம்பா. யுரேனியம் பார்க்கும்போது யுரேனியம் எதுக்கு யூஸ் ஆகும்? யுரேனியம் 235, அதுக்கப்புறம் 239, சரிங்களா? யுரேனியம் 235, அப்புறமேட்டு 239, இதெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? நமக்கு அணு, சரிங்களா? அணுசக்தி, சரிங்களா? அணுசக்திக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்ப அணுசக்தி ஏன் வந்து இருக்கும்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு
கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இன்னொன்னு கிரெடிபிள் டிட்டரன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிரெடிபிள் டிட்டரன்ஸ், அதாவது இப்ப மற்ற நாடுகள்லாம் பாருங்களேன், சில நாடுகள்லாம் வந்து அணுசக்தி இருக்கிற நாட்டு பக்கம் வந்து போகவே மாட்டாங்க. சரிங்களா, இப்ப இந்தியா கிட்ட அணுசக்தி இருக்கு, இந்தியா கிட்ட வாண்டடா யாரும் வந்து வம்புக்கு வந்து போர்லாம் பண்ண வரமாட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருக்கு, சைனா கிட்ட இருக்கு, அமெரிக்கா கிட்ட இருக்கு. முக்கியமா நான் சொல்லணும்னா நார்த் கொரியா. சரிங்களா, நார்த் கொரியாக்குள்ளலாம் வந்து யாருமே வம்பே வச்சுக்க மாட்டாங்க. இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட அணுசக்தி இருக்கு. கொஞ்சம் எப்படி சொல்ல, எமோஷனலா அவங்க பேக்ட்ராப்பா இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அணுசக்தின்றது நமக்கு எக்கனாமிக்காவும் யூஸ் ஆகும், மிலிட்டரியும் யூஸ் ஆகும். சரிங்களா, அப்ப அணுசக்தின்றது கொஞ்சம் முக்கியமானது. இந்த அணுசக்தி வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப அமெரிக்கா வந்து ஈரானை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வால் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்டில் பெட்ரோல் விலை குறையிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்ரோல் விலை குறைஞ்சிடும். ஓகேவா, அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதுன்னா நேச்சுரல் காசஸ்ல வந்து. அடுத்து பாருங்களேன், எக்கனாமிக் காசஸ். எக்கனாமிக் காசஸ்ல பார்க்கும்போது பொருளாதார காரணிகளை பார்க்கும்போது பொட்டன்ஷியல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்பா, பொட்டன்ஷியல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்ற சூழல். இது எதுல வருது, நம்மளுக்கு இழு காரணிகள்ல வருது. உந்து காரணிகளை பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, உந்து காரணியில அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு நாட்டுல மக்கள் தொகையும் கரெக்டா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பும் கரெக்டா இருந்தா அந்த நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே வேலை பார்க்கலாம். ஆனா சில நாட்டுல, ஏன் நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்களேன், நம்ம இந்தியாவில மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இங்க வேலை இல்லாம குடும்ப சூழ்நிலையை கம்பேர் பண்ணிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போறோம். அதுதான் என்னது, உந்து காரணி. ஓகேவா, சூப்பர். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு உந்து காரணியில ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதுக்கப்புறமா சோசியல் கல்ச்சர் காசஸ். சரிங்களா, அதாவது சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள். அதில் பார்க்கும்போதுன்னா சோசியல் யூனிஃபிகேஷன். சரிங்களா, சோசியல் யூனிஃபிகேஷன் புல் ஃபேக்டர் இருப்பாது, அதாவது சமூக ஒற்றுமை வந்து எதுல வந்துடும், நம்மளுக்கு புல் ஃபேக்டர்ல வந்து வந்துடும். சரிங்களா, புஷ் ஃபேக்டர் உந்து காரணிகளை சமூக முரண்பாடு பூசல்கள்னு சொல்லுவாங்க, அதாவது சோசியல் டிஸ்கிரிமினேஷன், சோசியல் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாட்டில் நம்ம இந்தியாவே எடுத்துருவோங்களேன், நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, சீக்ஸ் இருக்காங்க, ஜொராஸ்ட்ரிசம் இருக்காங்க, புத்திசம் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இந்தியாவில் இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தா அந்த இந்தியாவில் வாழ்றதுக்கு ஏத்த இடமா இருக்கும். இப்ப ஒரு மத மக்களும் எல்லாம் ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன வந்துடும், அந்த இந்தியான்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல நாடா இருக்குமா, இருக்காது. இல்ல, இப்ப பார்க்கும்போது இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபிகேஷனா தான் இருக்கு. அதனாலதான் என்ன, இந்தியாவை நோக்கி வந்து புல் ஃபேக்டர் வந்து வருது. ஓகேங்களா, இது மாதிரி வந்து ரொம்ப டைவர்சிஃபையா ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இது புஷ் ஃபேக்டர்ல வந்து வந்துடும், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல நமக்கு வந்துடும். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்களேன், டெமோகிராபிக் காசஸ்பா, அதாவது மக்கள் தொகை காரணிகள். மக்கள் தொகை காரணிகள்ல பார்க்கும் நம்மளுக்கு என்னன்னா அண்டர் பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, அண்டர் பாப்புலேஷன்றது நம்மளுக்கு இழு காரணிகள், உந்து காரணிகள் ஓவர் பாப்புலேஷன், அதாவது மிகை மக்கள் தொகை பெருக்கம், குறைவான மக்கள் தொகை. சரிங்களா, இப்ப நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை அதிகமானா என்னென்ன பிரச்சனை வரும், மக்கள் தொகை அதிகமானா நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. சரிங்களா, மக்கள் தொகை அதிகமானா என்ன ஆகுது, நமக்கு வேலை வாய்ப்பு. அது பாருங்களேன், மக்கள் தொகை அதிகமாக என்ன ஆகுறாங்க, அவங்க வயசாகும். சரிங்களா, வயசாக அவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகும்போது அவங்க வந்து சம்பாதிக்கும் போது டேக்ஸ் கட்டுவாங்க, டேக்ஸ் கட்டும் போது கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் வச்சு கவர்மெண்ட் என்ன ஆகும், ஒரு ஹையஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ல வந்து நம்ம இந்தியா வந்து மேல் நோக்கி காமிக்கலாம். இப்ப அந்த வேலை செய்யறவங்களே ஒரு 60 வயசுக்கு மேல என்ன ஆயிடுவாங்கன்னா வயதானவர்களா ஆயிடுவாங்க. அப்ப 60 வயசுக்கு மேல என்னது, பொட்டன்ஷியலா வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, 60 வயசுக்கு மேல வேலை செஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கணும். அப்ப என்ன நம்மளுக்கு ஆகும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து பென்ஷனா என்ன ஆகுதுன்னா அந்த வயதானவர்களுக்கு போகுது. அப்ப கவர்மெண்ட் சம்பாதிச்ச டாக்ஸ பென்ஷனா என்ன பண்றாங்க, வயதானவர்கள் கொடுக்குறாங்க. பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷன்ன்றது ஒரு வகை நல்லதா இருந்தாலும் லாங் டேர்ம்ல அது என்ன ஆகிடும், கெட்டதா தான் முடியும். சரிங்களா, அண்டர் பாப்புலேஷன்ன்றது பொருளாதாரமும் கரெக்டா இருக்கு, இந்த பாப்புலேஷனும் கரெக்டா இருந்தா என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கோரிலேட் ஆகுவாங்க. சரிங்களா, இதுதான் என்னன்னா அண்டர் பாப்புலேஷனுக்கும் ஓவர் பாப்புலேஷன் உள்ள வித்தியாசமே. ஓகேவா, ஓவர் பாப்புலேஷன் வந்து என்னன்னா ஷார்ட் டைம்ல நம்மளுக்கு நல்லா இருக்கும், லாங் டேர்ம்ல நம்மளுக்கு எப்படி சொல்றது கொஞ்சம் பேர்டனா தான் அது இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், பொலிட்டிக்கல் காசஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன, பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி. சரிங்களா, அடுத்தது புல் ஃபேக்டர்ல பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி வந்துடும், புஷ் ஃபேக்டர்ல வார் சிவில் அண்ட்ரஸ்ட் வந்துடும். அதாவது இழு காரணியில பார்க்கும்போது நம்மளுக்கு அரசியல் பாதுகாப்பு, உந்து காரணியில பார்க்கும்போது போர், சமூக உரிமைகள் மற்றும் அமைதியின்மை.
சரிங்களா? இப்ப நம்மளுக்கு இழுக்காரணிகளை பார்க்கும்போது ஒரு நாட்டுல வந்து எந்த போர் பதட்டமே இல்லை, சரிங்களா? அப்படியே நார்மலா அப்படியே காமா இருக்கு. சுவிட்சர்லாந்து, நார்வே, டென்மார்க் மாதிரி எல்லாம் பகுதிகள், சரிங்களா? காமா இருக்குன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுவே வந்து உந்துக்காரணியில பார்க்கும்போது என்னன்னா போர், சமூக பிரச்சனை, உரிமைகள் மற்றும் அமைதியின்மை. இப்போ ஒரு நாட்டுல போர் நடந்துகிட்டே இருந்தா அந்த மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து மனசு இல்லாம வெளியே போவாங்க, சரிங்களா? அப்ப போர் நடந்துட்டு இருக்கிறதுல ஒருத்தவங்க வந்து நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, போற காரணமாக நம்ம வெளில போவாங்க. அதுதான் அது உந்து காரணிகள், சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள் புலம்பெயர்ந்து போறது, அதாவது அவங்க இருக்கிற இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து போறதுக்கான காரணிகள் தான் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம்பா, அதாவது தனித்துவம் மற்றும் சுதந்திரமான செயல்படும் வாய்ப்பு. ஓகேவா? இப்ப நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம இந்தியன் பீப்புள்ஸால என்ன பண்ண முடியல, தனித்துவமாவும் சுதந்திரமாவும் என்ன பண்ண முடியல, நம்மளால ஃப்ரீடமா எங்கேயும் போக முடியல. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்றோம், நம்ம வந்து ஃப்ரீடமா போகிறோம். அதாவது ஒருத்தவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, தனித்து இயங்க முடியாது, சரிங்களா? ஆனா நம்ம ஃப்ரீடமா இருந்தா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஃப்ரீடமா இருக்கும், இப்ப தனித்து இயங்க முடியுது. பார்க்கும்போது இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு உந்து காரணி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு இழுக்காரணி நம்ம போயிட்டாங்க, சரிங்களா? பாதுகாப்பு சார்ந்தவை, சரிங்களா? இதெல்லாம் வந்து உந்து காரணியில வந்து. அடுத்து பாருங்களேன், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிள் அர்பன் சர்வீஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், அப்புறமேட்டு ரெக்ரியேஷன், சரிங்களா? அதாவது இழுக்காரணியில பார்க்கும்போது குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், எடுத்துக்காட்டு சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, அப்புறமேட்டு போக்குவரத்து, நீர் போன்றவை, சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டேட்ல இல்லைன்னா ஒரு கண்ட்ரியில வந்து என்னது நம்மளுக்கு குறைந்த செலவு, அந்த ஸ்டேட்ல வந்து என்னது கம்மியா தான் செலவாகுது, அந்த கம்மி செலவுலயே ஒரு நாளைக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து பொருளையும் வாங்க முடியுது அப்படின்னா ஓகே. ஏன்னா அந்த குறைந்த செலவு இன்ஃபிளேஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து பாருங்க, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், சரி. எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே எல்லா அமெனிட்டியுமே என்னன்னா பக்கத்திலே இருக்கிறது. ஓகேவா? என்னென்ன பக்கத்துல இருக்கிற, சுகாதாரம், நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு எப்படி சொல்றா, சுகாதாரம் மீன்ஸ் என்னது, ஒரு எந்த ஒரு டிசீஸும் இல்லாம, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து பார்க்கும் நல்ல கல்வி, நல்ல எஜுகேஷன், சரிங்களா? எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கிறது. பொழுதுபோக்குன்னா பாருங்களேன், பொழுதுபோக்குன்னா என்னது, ஒரு தியேட்டரோ இல்ல சினிமாவோ இல்லைன்னா வந்து குரூப் ரெக்ரியேஷனோ அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, போக்குவரத்து, இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? போக்குவரத்துன்றது அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம்பா, சரிங்களா? நகர்ப்புற வளர்ச்சிக்கு போக்குவரத்துன்றது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? இப்போ போக்குவரத்து முக்கியம். அடுத்து நீர், அதாவது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தா ஒன்னு ஃபுட்டு கோசம் வரும், இல்லைன்னா வாட்டர் கோசம் வரும், ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா இழுக்காரணிகள்ல வந்துடும். இப்போ உந்து காரணிகள்ல பாருங்களேன், குறைவான அல்லது பற்றாக்குறையான நகர்ப்புற சேவைகள், ஓகேவா? அடுத்தது மற்றும் உட்கட்டமைப்பு வசதி, எடுத்துக்காட்டு சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, இதெல்லாம் இழுக்காரணியில இதெல்லாம் இருக்கும். உந்து காரணியில இங்க இருந்து எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? இதுதான் என்னன்னா நம்மளுக்கு புல் ஃபேக்டர், புஷ் ஃபேக்டர் நம்மளுக்கு வரும், சரிங்களா? சூப்பர், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது புல் ஃபேக்டர்னா அதாவது மனசு வந்து வெளியே போறது, உந்துக்காரன் என்னன்னா யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி வெளில போறது. ரெண்டுமே மைக்ரேஷன் தான், ஆனா இது ஒரு சர்டன் கிரைட்டீரியால இருக்கும், இது ஒரு சர்டன் கிரைட்டீரியால இருக்கும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகும். 17 மில்லியன் இதை தொடர்ந்து மெக்சிகோவும் 13 மில்லியன் உள்ளன. ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்த டேட்டா படி பார்க்கும்போது வேர்ல்டுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரேஷன் எங்க இருந்து நடக்குதுன்னா இந்தியால இருந்து தான் நடக்குது. முதல்ல சைனா இருந்தது, இப்ப எடுத்த டேட்டா படி பார்க்கும்போது இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. இது என்னன்னா நம்ம 2017ஓட டேட்டா படி கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அதில் பாருங்க, ஃபீமேல் மைக்ரேன்ட்ஸ். இதுல ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு, சரிங்களா? இல்ல பாருங்களேன், ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரேபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரில் ஆண்களை விட பெண்களே அதிகம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியா, பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐரோப்பா, அதாவது யூரோப், நார்தன் அமெரிக்கா, ஓஷியானா ஆர்மேட் லாட்டின் அமெரிக்கா, இதுல என்னன்னா certain developed countries வந்துடும். இப்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ஈக்குவாலிட்டி சேமா இருக்கும், சரிங்களா? சேம் மீன்ஸ் என்னது, men equal to women,
அதாவது பிசிக்ஸ்ல சொல்ல நான் வந்து எப்படி சொல்றேன், ஃப்ரீடம்ல சொல்றேன். ஓகேங்களா. டெவலப்டு கண்ட்ரியில விமன் ஈக்குவாலிட்டின்றது ஒரு மேஜரா வந்து பேசப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் அது, சரிங்களா. அதனால தான் என்னன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரியில எல்லாமே ஆண்களை விட பெண்கள் அதிகமா என்ன பண்றாங்க, புலம்பெயர்ந்து போறாங்க. பட் இந்த ஆப்பிரிக்கா, ஏசியா சைடு நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவில் பார்க்கும்போது அந்த பெண்களுக்கான ஒரு ஃபுல் ரைட்ஸ் வந்து இருக்கா, இல்ல. இங்கேருந்து வந்து சென்னைக்கு போனனால என்ன பண்ணுவாங்க, இல்ல அங்க போகாத அப்படின்வாங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஊருக்கு போனோன்னு என்ன பண்ணுவாங்க, 10 பேரை கூட அனுப்புவாங்க, சரிங்களா. இதனாலதான் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஆசியாலையும் குறிப்பா பார்க்கும்போது நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஏஷியா, சரிங்களா, இந்த இடத்துல என்னன்னா பெண்களை விட ஆண்களுக்கான புலம்பெயர்வு தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இது வந்து 2017 எடுத்த இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ரிப்போர்ட் டேட்டா. ஓகேங்களா. அப்ப கான்செப்ட் பார்க்கும்போது என்னன்னா விமன் ஈக்குவாலிட்டி, அதாவது மென் அண்ட் விமன் கான்செப்ட் வந்து அந்த டெவலப்டு கண்ட்ரில பெருசா வந்து பேசப்படக்கூடிய விஷயம் ஈக்குவாலிட்டின்றது. அதனால தான் என்னன்னா அங்க வந்து பெண்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி பெண்கள் புலம்பெயர்ந்து போறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் அங்க அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. சூப்பர்ப்பா. அது பாருங்களேன், சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000 173 மில்லியனாக இருந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 2010 220 மில்லியனாகவும் 2017 258 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. வை? பிகாஸ் ஒரு நாட்டிலையும் பாப்புலேஷன், புரியுதா, பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த பாப்புலேஷன் 2 வகையா பிரிக்கலாம், சரிங்களா. பாப்புலேஷன் 2 வகையா பிரிக்கலாம். அதே என்னன்னு புல் ஃபேக்டர், இன்னொன்னு புஷ் ஃபேக்டர், சரிங்களா. இந்த புல் ஃபேக்டர்ல பார்க்கும்போது என்னன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, சரிங்களா. அதாவது உங்களுக்கு நிறைய கரெக்டான எஜுகேஷன் கிடைச்சிருக்கும், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். அதாவது இங்க இருக்கிறத விட நான் வந்து அங்க போய் சம்பாதிச்சா என்னோட லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறது. ஓகேவா. இதே புஷ் ஃபேக்டர்ல பார்க்கும்போது இதே பாப்புலேஷன் அதிகமாகும் போது என்னன்னா அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சுன்னா என்ன ஆகும், வேலை கிடைக்காது. சாரி, வேலை இல்லாம இருக்கிறது. வேலை இல்லைன்னா குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. குடும்பத்தை பார்த்துக்க முடியலன்னா என்ன ஆகும், அந்த குடும்பமே என்ன ஆகும்னா ஒரு வறுமையில இருக்கும். இந்த வறுமையை போக்குறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் என்னன்னா புஷ் ஃபேக்டர்ல வரும். ஓகேவா. மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியா தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சரிங்களா. அதுல புல் ஃபேக்டரா இல்லை புஷ் ஃபேக்டரான்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் புஷ் ஃபேக்டர் தான் எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்களே. ஓகேங்களா. சூப்பர். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டா இருக்கு. வருஷம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா in 2007 for the first time in the history the global urban population exceeded the global rural population in the world. Population has remained predominantly urban thereafter. அர்பனைசேஷன் ப்ராசஸ் சொல்றாங்க. அதாவது 2007 வரலாற்றில் முதன்முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது, சரிங்களா. எப்ப வந்து ரூரலை விட, அதாவது கிராமப்புறத்தை விட நகர்ப்புற மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு எந்த வருஷம் வந்து பார்த்தாங்கன்னா 2007 தான் பார்த்தாங்க. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதிகமானது. அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. அப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது 2007, அதாவது உலகளவில் பார்க்கும்போது, அதாவது வைல்டு பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு 2007 தான் வந்து கண்கூடா பார்த்தாங்க. என்னது, கிராமத்துல இருக்கிறவங்களோட நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமாயிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா. சூப்பர். இது ஒரு கொஸ்டினா வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாருங்களேன், நம்ம இந்தியாவிலே, சரிங்களா, இந்தியாவிலே எடுத்துட்டா நம்மளுக்கு 1991 அப்புறமேட்டு 1992 இப்போதான் என்ன வந்து நம்மளுக்கு எல்பிஜின்றது வந்தது. எல்பிஜின்ற கான்செப்ட் உள்ள வரதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எப்படி சொல்றது, எஃப்டிஐ அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எஃப்எஃப்ஐ அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சது, சரிங்களா. இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா நகர்ப்புறத்துல அர்பன்ல அவங்க அதிகமா அம்யூனிட்டிஸ் அதிகமாக உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அர்பன்ல அதிகமாக அம்யூனிட்டிஸ் உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வர ஆரம்பிச்சது, சரிங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர என்ன ஆயிடுச்சு, அங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் தேவை. இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வேலை தேவை, மக்கள் தேவை. ஏற்கனவே வந்து என்ன கிராமத்துல வந்து வேலை இல்லாம தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து வேலை தேடி நகரத்துக்கு வரும்போது வேலை இருக்கு, புரியுதா. அப்ப கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வராங்க. நகரத்துக்கு வரும்போது நகரத்தோட பாப்புலேஷன் அதிகமாகுது. அது எப்போ வந்து கண்கூடா பார்த்தாங்கன்னா 2007. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க,
இந்தியா, சைனா and நைஜீரியா together expected to account for 35% of the growth in world urban population between 2018 and 2015. ஓகேவா? இந்தியா projected to add 416 million urban dwellers, China 255 urban and Nigeria 189 மில்லியன் சொல்றாங்கப்பா. சரிங்களா? அதாவது இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018-2050 ஆண்டுகளுக்கு இடையேயான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப சைனாவை கம்பேர் பண்ணுங்களா, இப்போ வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்ல யார் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கா, யாருன்னா இந்தியா தான். சைனாவை நம்ம போன வருஷமே சப்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாப்புலேஷன்ல வேர்ல்டு பாப்புலேஷன் நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட். சைனா வந்து என்னது, சைனா செகண்ட் வந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா இருந்தாலுமே வந்து பாப்புலேஷன் ஃபர்ஸ்டா இருந்தாலுமே இப்ப இருக்கிற நம்மளோட பர்த் ரேட் இப்ப இருக்கிற பர்த் ரேட்னா டவுன்ஃபாலா தான் போயிட்டு இருக்கு. பிறப்பு விகிதம் இப்ப பார்க்கும்போதுன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப அதில் பார்க்கும்போது என்னன்னா சைனா, அப்புறமேட்டு இந்தியா, அப்புறமே நைஜீரியா 2018 அதிகமான அர்பன் டுவெல்லர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்க்கும்போது என்னப்பா, நம்ம வேர்ல்டு அர்பனைசேஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரிப்போர்ட்னு சொல்றோம்ல. சரிங்களா? ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் எக்கனாமிக் ரிப்போர்ட்டை யார் வெளியிடுவா? சரிங்களா? இந்தியாவில் எக்கனாமிக் ரிப்போர்ட்டை யார் வெளியிடுவா? ஆர்பிஐ வந்து வெளியிடுவாங்க. புரியுதா? ஆர்பிஐ வந்து வெளியிடுவாங்க. இப்போ ஆர்பிஐ கான்செப்ட் பார்க்கும்போது ஆர்பிஐ உருவாகிறதுக்கு என்ன கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணான்னு பார்த்தா நம்மளுக்கு ஹில்டன் யங் கமிஷன் என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ இந்தியாவில் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. சரிங்களா? இது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ராயல் கமிஷன் சொல்லுவாங்க. ராயல் கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்ப போட்டாங்க நம்மளுக்கு 1926ல இந்த ஹில்டன் கமிஷன் வந்து போட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது 1934ல என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஆர்பிஐ சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1935ல என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமா பார்க்கும்போது நம்மளுக்கு 1937 முக்கியம். ஏன்னா நம்ம ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கல்கத்தால இருந்தது. சரிங்களா? கல்கத்தால இருந்தது. 1937 என்ன பண்ணாங்க, அதை மும்பைக்கு வந்து மாத்துறாங்க. சரிங்களா? இப்ப மும்பைக்கு மாத்திரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு சில வருஷத்துல 1949ல சரிங்களா, 1949ல என்ன பண்ணாங்க, அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த 1949 நேஷனலைஸ் பண்ணாங்க தெரியுமா? இப்ப அது எந்த சட்டத்தின் மூலமா நேஷனலைஸ் பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? குரூப் 1 ரேஞ்சுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். குரூப் 1ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 1949ல நமக்கு என்ன பண்ணாங்க, நேஷனலைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 1948ல ஒரு கான்செப்ட் 1948ல ஒரு சட்டம் போட்டுதான் என்ன பண்ணாங்க, நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன சட்டம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, 1950 உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். ஓகே, சூப்பர். அதாவது 1950ல 30% நகர மக்கள் தொகையாகும். ஆனா 2050 என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இவை 68% உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எங்க வரும், நகர்ப்புறத்துக்கு தான் வரும். நகர்ப்புறத்துல ஏன் வருது, நகர்ப்புறத்துல தான் டிரான்ஸ்போர்ட் கரெக்டா இருக்கு, நகர்ப்புறத்துல தான் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கு, நகர்ப்புறத்துல தான் கல்வி கரெக்டா இருக்கு. சரி, கல்வி கரெக்டா இருக்கு மீன்ஸ் இந்த மூணுன்னு வந்து என்ன எங்க அதிகமா இருக்குன்னா நகர்ப்புறத்துல அதிகமா இருக்கு. அப்ப இந்த மூணு வந்து கோரிலேட் ஆகிற இடத்துல தானே வந்து ஒரு கம்பெனி வந்து வைப்பாங்க. சரிங்களா? இப்போ டிசிஎஸ் கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு கிராமத்துல வந்து வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. எங்க மெயினான ஒரு சிட்டில தான் வைப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஒரு ஃபேக்டே. ஓகே, அதனாலதான் என்னது, நம்மளுக்கு போக போக அர்பன் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த அர்பன் பாப்புலேஷன் அதிகமாக என்னென்ன பிரச்சனை வரும்னா, அங்க இருக்கிற சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அதிகமா வரும். இன்னொன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சுகாதாரம்ன்றது அங்க கேள்விக்குறியாயிடும். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க. ஓகேப்பா, ரைட்டு. அப்ப இன்னைக்கான டே 4 பிரியமுடன் புவியியல் பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணோம். தேங்க்யூ.